பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அன்புக்குரியவர்களே, புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஆவியானவர் நம்மை நிரப்புவது, நம்மை ஆளுகை செய்வது, நமக்குள்ளே தங்கி தாபரிப்பது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இங்கே பேதுரு கொர்நேலியு வீட்டிலே, இவன் ஒரு ரோம அரசாங்கத்தில் வேலை செய்கிறவன், இங்கே இருப்பவர்கள் யாரும் யூதர்கள் அல்ல. இப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் ஒருவர் விடாமல், பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இருப்பவர் அல்ல, யாவருக்கும் அவர் தம்முடைய வல்லமையை அவர்களோடு தங்கி தாபரிக்க முடியான வாஞ்சை கொண்டவராய் ஆவியானவர் இருக்கிறார். ஆவி என்றால் உயிர், ஜீவன். அப்படி என்றால் ஆவியானவர் ஜீவன் உள்ளவர். நமக்குள்ளே ஒரு புது ஜீவனை தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆம், அவர் நமக்குள்ளே வரும்பொழுது ஒரு புது ஜீவன் உண்டாகிறது, ஒரு புது பலன் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்கு ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.